இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். எப்படிங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும். முதலாவது எப்போங்க? முதலாவது நம்ம தானே டைம் இருந்தானே தேடுவோம். டைமே இல்லை, பிஸி. God says first. The word first, the வார்த்தை முதலாவது என்பது யார் வாழ்க்கையிலாம் அதை நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்களோ, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ, கடைசியாக ஏசப்பா சொல்கிறார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ஆமாம், ஏசு இல்லாத ஆசீர்வாதம் சொல்லுங்கள். ஏசு இல்லாத ஆசீர்வாதம் சொல்ல மாட்டீங்களே. ஏசு இல்லாத ஆசீர்வாதம் நமக்கு வேதனை கொடுக்கும். சொல்லுங்க. ஏசு இல்லாம, விசுவாசம் இல்லாமல் வர்றது யாவும் பாவமே. ஒரு சின்ன ஒரு காரியம் வாங்கினாலும் விசுவாசத்தோடு வாங்கணும். அல்லேலூயா. எத்தனையோ பொருட்களை நான் வாங்கியிருக்கிறேன், 8 தான் வாங்கினேன்லாம். அது முன்ன இப்போலாம் ஒரு சின்ன காரியம் வாங்கினாலும் கூட ஆண்டவரே ஏசப்பா கிருபை தாங்க. நேற்று 2 பேனா வாங்கிட்டு சொன்னேன். இல்லை நாங்கள் ஜோம் பண்ண, ஆண்டவரே அந்த பேனா வேணும், நிறைய எழுதிட்டுருக்கானே, பேனா வேணும் ஆண்டவரே ஏசப்பா, அந்த பேனா பேர் தெரியலையே. நல்லா ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே தான் உட்காந்து உபாசம் ஜோம் முடிச்சுட்டு உட்காந்து ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். என் மனசில் கர்த்தர் சொன்னார், ஆவியான சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன். என் மனசில் பட்டுச்சு, நீ மேலே போ. என் மனசாட்சி சொல்லுது, மேலே போ, ஒரு டப்பா தர, உள்ளே இருக்கும் பாரு அந்த பேனான்னு. அதே மாதிரி திறந்து மேலே போனேன். போனால் கரெக்டாக சொன்ன மாதிரியே 2 பேனா இருந்தது. நான் என்ன பேனா வாங்கணும்னு நினச்சேனோ அது 2 பேனா எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். 5 ரூபா தானே அந்த பேனா, எங்கேயும் கிடைக்கலையாம். ஆனால் பேர் இல்லாமல் போய் கேட்டு வந்தாங்க, கிடைக்கல. இப்போ பேர் தெளிஞ்சிருச்சு, டிப் டாப் சீலோ பேனா, 5 ரூபா தான்னாங்க. இப்போது அது நாளைக்கு போய் வாங்கிட்டு வருவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சின்ன காரியமானாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ராஜன் பிரதர் எனக்கு சில பேனாலாம் கொடுத்தாரு, இதை வச்சிங்கன்னு கொண்டாந்து சிலதில் அது மேலே வச்சுருக்கிறேன். இது சின்ன ஒரு பேனா, 10 ரூபா தான் ஒரு பேனா, அதுலேயும் விசுவாசம். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? நீங்கள் உனக்கு தேவை ஒரு 5 பேனா தான். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் 100 பேனா கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், விசுவாசிங்க. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, அதுதான் முக்கியம். நிறைய பேர் நம்ம ஊழியத்தில் நிறைய ஆரம்பிப்போம். யங் பிரதர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இப்போ எங்கள் கோலத்தில் என்ன, எங்கள் பிரதர் சாலமோன் வந்திருக்கிறாரா? வரலை. யங் பிரதரே லீவ் போட்டார். ஸ்தோத்திரம். எங்கள் ஃபேமிலியே வரலையா? ஊருக்கு போயிட்டாங்களா? அவங்க அம்மா வந்திருக்குறாங்களா? எங்கே போயிட்டார் சாலமோன்? தேவாலயம் கட்ட போயிட்டாரோ? மேலே இல்லையே. இல்லை, அவர் வரலை. மணி 11:45. சரி, அவர் வருவார். அவர் ஞானி இல்லை, அவருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி அவர் தலைமையில் போட்டிருக்கு. பாவம், அவர் தனியாக உட்காந்துருப்பார். இன்றைக்கி எல்லோரும் பிஸியாக இருக்கிறோம். நம்ம நிறைய ஆரம்பிக்கிறோம், ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர். சொல்லுங்கள். எல்லாம் அந்த கட்டடக்காரங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை ஆரம்பிச்சிருவாங்க. வேலையை ஆரம்பிச்சுட்டு முடிக்க மாட்டாங்க, பாதியில் விட்டுட்டு போயிடுவானுங்க. தூக்கம் வருதா? தூக்கம் வந்தால் நீங்கள் போய் நல்லா முகம் கழுவிட்டு வாங்க. ஆமாம், நம்ம பிரசங்கம் வரவங்க தான் தூக்கம் அடிக்கும், ஃப்ளாஷ் மாதிரி அடிக்கும். இது பிசாசுடைய கிரியை. இதெல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிற யாரும் தூங்கினாலும், சிஸ்டர் என் மேலே விழுந்துடாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி சாஞ்சன்னா அப்படியே பத்திரமா பிடிச்சி வச்சிங்க. முடிக்கிற நேரத்தில் சொல்லுங்கள், சிஸ்டர் ஏசு வந்துட்டாருன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டோட வருகை ரொம்ப சீக்கிரம். நம்ம வருகை நாட்களிலே ஆண்டவர் கொடுக்கிறத நீங்கள் பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்னும் காரியங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நன்மையை தேடி போகாதீங்க, ஆசீர்வாதத்தை தேடி போகாதீங்க, ஆசீர்வதிக்கிறவர் தேடி போங்க. நன்மையை செய்தவரை தேடி போங்க. அவர் நன்மை செய்தவராகவே என்ன செய்தார்? சுற்றி தீர்ந்தார். அதனாலே ஆசீர்வாதத்தை தேடி போகிறவங்களாம் அவங்க வழி விலகி போகிற நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். அவங்க சர்ச்சைக்கு வராங்க, ஏதாவது நன்மை வராதா, ஏதாவது ஆண்டவர் செய்ய மாட்டாரா, ஏதாவது எப்படியாவது கிடச்சிராதா
என்று சொல்லி தேடி தேடி வருவாங்க, கிடைக்காது. அப்போ என்ன செஞ்சிருவாங்க, அவங்களோட விசுவாசம், அவங்களோட அன்பு, அவங்க ரட்சிப்பு, அவங்களுடைய அந்த ஆதி மேன்மை என்ன செஞ்சிருவாங்க, போடா இவ்வளோ தேடி பார்த்தும் ஒன்றும் கிடைக்கல, நமக்கெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார், உனக்கு என்ன அவர் பகையாளியா, அவர் உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் போன வாரம் பார்த்தோம் ஏனோக்கு, அதானே ஏனோக்கு, ஏனோக்கு தேவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், தேவ சத்தத்தை கேட்டான், தேவனுடைய கட்டளைகளை அவன் கை கொண்டான், நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கிறான். அவன் யூதால வாசிக்கிறோம், ஏனோக்கு என்ன செஞ்சாரு, பிரசங்கம் பண்ணார்னு இருக்கு, யூதால இருக்குது. அதான் பைபிள் வாசிக்கணுன்றது, சும்மா சங்கீத நீதிமொழியில் வண்டி ஓட்டிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா, சோத்திரம். பரவாயில்ல, தூக்கத்திலே அல்லேலூயா சொல்றீங்களே, சூப்பர், உங்களுக்கு 5 மார்க். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசி ரொம்ப நல்லவங்க, எவ்வளோ தூக்குறாலும் அல்லேலூயா சொல்லிடுவாங்க. ஏன்னா அது சீயோன் தோட்ட ஏஜி சபையினுடைய அதோட ஒரு மகிமை. அப்படி இருக்கக்கூடாது, நல்ல கவனமாக கேளுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. அந்த புலி வருதாங்க, ஒரு நாள் புலியே வரல, அவன் பார்த்து இனிமேல் எங்கடா புலி வருது, எங்கடா அதில் ஒன்றும் ஆகாதுன்னு. ஒரு நாள் சொன்ன மாதிரியே உண்மையாக புலி வந்துருச்சான், புலியை அவனை பிடிச்சிட்டு கொண்டு போச்சான், மாட்டிட்டான், செத்து போயிட்டான். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே வெடிப்பாருங்க. அல்லேலூயா, எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க, கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம், செப்பனியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். செப்பனியா 2:3, 2வது அதிகாரம் 3வது வசனம். தேசத்தில் உள்ள 1087 பக்கம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே கோபத்தின் நாளிலே நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், மறைக்கப்படுவீர்கள். Seek ye the Lord, all ye meek of the earth, which have wrought his judgment. Seek righteousness, seek meekness, it may be ye shall be hid in the day of the Lord's anger. தேவனுடைய கோப நாள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனமே, the Lord's anger's day is very short. ஆண்டவருடைய கோபத்தின் நாள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கோபத்தின் நாளிலே கர்த்தரை தேடுகிறவர்களும், நீதியை தேடுகிறவர்களும், மனத்தாழ்மை உடையவர்களையும், நியாயத்தை நடப்பிக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார், அவர்களை மறைத்துக் கொள்வார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. செப்பனியா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்கிறார். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, துன்பப்படுகிறவர்களே, இழந்தவர்கள், குழப்பத்தில் இருக்கிறவங்க, என்ன செய்வேன், நான் என்ன செய்யணும், தேவனுடைய மகிமை உங்களோட கூட இருக்கிறது என்று மறக்காதீங்க. The God's glory is upon you. ஒரு ஆமேன். சரி, அதான் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம், அவ்வளோதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு அல்வா பிரியனுக்கு அல்வா வச்சா வாய் என்ன செய்யணும், ஊறணும். அப்போ தான் அவன் ஸ்வீட் பிரியன். அவனுக்கு ஊறாதவனுக்கு போய் இது என்ன எனக்கு பிடிக்காத சுகர்னுவான். அதே மாதிரி தான் ரட்சிக்கப்பட்டவன் தான் இது புரியும். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய நீதியை தேடுங்கள், தேவனை தேடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை கோபத்தின் நாளிலே என்ன செய்வாரு, மறைப்பார். இதை மறக்காதீங்க, மறக்கவே மறக்காதீங்க. கர்த்தர் யாரை மறைப்பார், என்னைக்கு மறைப்பார், எப்பொழுது மறைப்பார்? தேவனுடைய கோபாக்கினை இந்த புறஜாதியார் மேலே வருகிறது. தேவனுடைய கோபாக்கினை இந்த புறஜாதியார் மேல் வரும் பொழுது தேவனை தேடினவர்களுக்கும், நீதியை நடப்பித்தவர்களுக்கும், மனத்தாழ்மை உடையவர்களுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எப்படி செய்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் இருந்தது, எகிப்தியர்களுக்கு என்ன இருந்தது, இருள் இருந்தது. எகிப்தியர்களுக்கு வந்த வாதை ஒன்று கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரவில்லை. காரணம் என்ன? அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். மோசேயுடைய கட்டளையையும் மோசேயுடைய வார்த்தையையும் அவர்கள்
கீழ்ப்படிந்ததினாலே வாதை ஒன்றும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரவில்லை. சில அடி தூரம்தான், சில அடி தூரத்திலே எகிப்தியர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த எகிப்தியர் வாழ்கிற அந்த பகுதியிலே அவங்களுக்கு பேனை, வெட்டுக்கிளி, அவங்க குடிக்கிற தண்ணி இரத்தமாய் மாறுகிறது, கொப்பளங்கள் வருகிறது. எத்தனை நெருக்கம் அந்த எகிப்தியர்கள் பட்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ கர்த்தர் அவர்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணினார். காரணம் என்ன? கர்த்தருடைய கரத்தின் நிழல் அவர்கள் என்ன செய்கிறது? மூடிக்கொண்டது. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த செப்பனியா 2:3 நீதியை தேடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அந்த நீதியை தேடிவிடும். seek the righteousness of God. தேவனுடைய நீதியை தேடுங்கள். தேவனுடைய நீதி என்றால் என்ன? what do you mean by righteousness of God? a believer who has right stand before God. ஒரு விசுவாசி தேவனுக்கு முன்பாக சரியான வாழ்க்கை வாழுகிறதா நீதி. தேவனை திருப்திப்படுத்துகிறது நீதி. தேவனை சந்தோஷப்படுத்துகிறது நீதி. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நீதியின் தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நீதியின் தேவன். நம்முடைய நீதியின் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட இருந்து? God is expecting the standard of what he likes. ஆண்டவர் அவர் ஒரு தரத்தை வைத்திருக்கிறார். வெளி தேசத்துக்கு போனா துப்புனா ஃபைனு, குப்பை போட்டா ஃபைனு. ஆனா நம்ம ஊர்ல துப்புனா எங்க வேணாலும் இருக்க ஃப்ரீ. அதுக்கு யாரும் ஒன்றும் சட்டம் பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி குப்பையை கூட்டி எங்கே கொட்ட வேண்டியது? ரோட்டில் கொட்ட வேண்டியது. கேட்டால் என்ன சொல்லுவோம்? காலையில் வரான் அவன் தான் எடுத்துன்னு போவான்ல, நான் வீட்டில் வச்சுருக்க முடியும். நம்ம இந்தியர்கள் அப்படி தான். குப்பை ஆக்குறது, அழுக்காக்குறது நம்ம தான் நம்பர் 1 சாம்பியன். ஆனால் இதே ஆளுங்க நான் போய் வெளி தேசத்தில் பார்க்குறேன், என்ன நம்ம இந்தியன்ஸ் தான் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. துப்ப கூட முடியாது, குப்பையை போட முடியாது. ஏன்? he is adapting himself for that அந்த கண்ட்ரியுடைய ஸ்டாண்டர்டுக்கு என்ன செய்யறான்? அவன் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான். ஆனால் அதே ஆளு, அதே இந்திய நம்ம சென்னைக்கு வரும்போது அவன் ஏர்போர்ட்டில் வரும்பொழுது கொஞ்சம் துருந்தான் இருப்பான். ஏரோப்ளைனில் ஏறி உட்காந்து அவன் வேற மாதிரி இருப்பான். சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அவன் நடையே மாறி குப்பையெல்லாம் கீழே எல்லாத்தையும் எடுத்து நான் கண்ணால் பார்த்துருக்குறாங்க. அங்கே டஸ்ட்பின் இருக்கும், டஸ்ட்பின் உள்ளே போட மாட்டான், பக்கத்தில் போட்டு போயிடுவான். ஏன்னா நம்ம ஊர் ஸ்டாண்டர்ட் அது. வெளிநாட்டு ஸ்டாண்டர்டில் அப்படி கிடையாது. அதே மாதிரி தான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஒரு ஸ்டாண்டர்டை வைத்திருக்கிறார், ஒரு தரத்தை வைத்திருக்கிறார். அந்த தரத்தை படி வாழ்கிறவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை செய்கிறவர்கள், சொல்லுங்க, அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவர்கள், அவருடைய குணாதிசயங்களை அறிந்து, தேவனுடைய குணாதிசயங்களை எழுதிக்கொள்ளுங்க, தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்து அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். we should understand, we should learn the character of God, we should understand the character of Jesus. இயேசு யார்? அவர் என்ன சொன்னார்? ஒரு கன்னத்தை அறைந்தால் என்ன செய், மறு கன்னத்தை கொடு. மற்றொன்று என்ன செய்யாத, தீமைக்கு தீமை செய்யாத. பழைய ஏற்பாட்டு மாதிரி கண்ணுக்கு கண்ணை புடுங்காத, பசுத்தமாயிரு, நன்மை செய்து சுற்றி தீர்ந்த நம்முடைய ஆண்டவர். அவர் பல உபதேசங்களை கத்த செய்து சொல்லியிருக்கிறார். அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய உபதேசத்தின்படி வாழ்கிறவர்கள் யார்? நீதிமான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அடுத்த காரியம் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள், those who does the will of God, தேவ சித்தம் செய்கிறவர்கள் நீதிமான்கள். ஆண்டவரே நம்ம போய் என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே இப்படி தாங்க, ஆண்டவரே இவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறார். ஆண்டவரே போய் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு அந்த பொண்ணை திருமணம் செய்வதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அந்த பயனை கொடுங்க ஆண்டவரே, தடைகள் எல்லாம் உடையும் ஆண்டவரே. ஏன்? உள்ள மாம்ச இச்சை,
மாம்சத்தின்படி அவர்கள் திருமணம் செய்ய பார்க்கிறாங்க. இல்லை, இது தேவ சித்தமா? தேவன் இதை ஏற்றுக்கொள்வாரா? வருங்கால துணை எப்படி இருக்கணும்? முதலாவது அவர்கள் மூழ்கி ரட்சிக்கப்பட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்க வேண்டும், மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும், அபிஷேகம் பெற்றவனாய் இருக்க வேண்டும், சபையோடு இருக்க வேண்டும், போதகரோடு இருக்க வேண்டும், நல்ல காணிக்கை தசமாக கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும், சபையில நிலைத்து இருக்கிறவளாய் இருக்க வேண்டும், காலையில் மாலையில் இப்படி நல்ல ஆராதனைக்கு வருகிறவனாய் இருக்க வேண்டும். இப்படி ஒரு 10 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். இது பிரகாரம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. டௌரியை பார்த்து, துபாயை பார்த்து, வேலையை பார்த்து, பொண்ணை கொடுத்து பயணம் எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், கண்ணீர் தான் உங்கள் வாழ்க்கையில். அருமையான தேட ஜனமே, லோத்தை போல செழிப்பை பார்த்து போகாதீங்க, சமபூமியை பார்த்து போகாதீங்க. ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தான். அவன் கூடாரவாசியாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. போகிற இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று சொல்லுகிறது. தேவ நீதி செய்கிறவர் தான், தேவ சித்தம் செய்கிறதான் நீதி. ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு ஊழியக்காரர் அல்லது ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத இயேசு, பாவமே இல்லாம இருந்த இயேசு, எனக்காக அவர் பாவமானார். அதுதான் பிதாவுடைய திட்டத்தை இயேசு என்ன செய்தார்? நிறைவேற்றினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? பாவிகள், துரோகிகள், அநியாயக்காரர்கள் தேவனோடு தூரமாய் போயிட்டாங்க, தேவனுடைய மகிமை இழந்தாங்க, பரலோக ராஜ்யத்தை இழந்தாங்க, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தார்கள். இயேசுவோ அவருடைய மரணத்தின் சாயலாலே அவருடைய பாவமில்லாத இரத்தம் சிந்தும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதை பிதாவுடைய திட்டத்தை இயேசு என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அதுபோல் நம்மளும் இந்த காலை வேளையிலே நான் என்ன செய்கிற ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்திருக்கிறேன்னா? ஹாவ் யூ எவர் அண்டர்ஸ்டுட் த பிளான் ஆஃப் காட்? எதற்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? எதற்காக ஆண்டவர் உங்களை பிறக்க வைத்திருக்கிறார்? த ரீசன் வை யூ ஆர் லீவிங், எதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க தெரியுமா? சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலை செய்கிறோம், போகிறோம், வரோம். ஆனால் தேவ திட்டம் நமக்கு தெரியவே தெரியாது. தேவ திட்டத்தை அறிஞ்சவன் தான் நீதிமான். நீதிமான் தேவ திட்டத்தை அறிஞ்சிருப்பான். அவன் செம்மையான வழியில் கர்த்தர் நடத்துவார். அவன் பாதையில் இருளாய் இருந்தாலும் கர்த்தர் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். அவன் பாதையில் எத்தனை கரடு முரடுகள் வந்தாலும் கர்த்தர் அவனுக்கு முன்பாக போய் கோணலானவளை கர்த்தர் என்ன செய்வார்? செவைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, செவ்வையான பாதையை தெரிந்து கொள்ளாதே. பரிசுத்த வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. In the sight of man the ways are perfect. செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அவற்றின் முடிவோ மரணம். The end is death. ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைக்கவும் ஆண்டவர் தேவ ராஜ்யத்தில் சேர்க்கவும் ஒருவரும் இந்த பூமியிலே கைவிடப்படக்கூடாது தான் ஆண்டவர் விருப்பம். மோசேகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனாயிலும் இந்த எகிப்தில் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. அனைத்தையும் என்ன செய்? எடுத்துக்கொண்டு போ. அப்பதான் யோசேப்பு விசுவாசத்தை சொல்கிறான். நான் மரித்த பொழுது என் எலும்புகளை என்ன செய்யுங்க? நீங்கள் புறப்படும் பொழுது என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வாங்க. என்ன மாதிரி பாருங்க, 400 வருஷத்துக்கு முன்னாலே யோசேப்பு சொல்லுகிறாப்ல. Before 400 years, Joseph is confessing and he is saying to his ancestors, பிள்ளைகளுக்கு சொல்றான், when I die, don't keep my bones in Egypt. The day is coming. You are going to start the journey to Canaan. When you start your journey, take my bones and bury in Canaan. Hallelujah. எலும்புகளை கூட என்ன செய்யாதீங்க? இங்க வைக்காதீங்க. யோசேப்பு சொன்ன வார்த்தை.
அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர இருக்கிறபடினாலே நீங்க தேவ சித்தம் செய்வதற்கு நீங்கள் எப்பொழுதும் விட்டு கொடுங்க. சுய சித்தம் நடக்கக்கூடாது. பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்க, சுய சித்தம். எனக்கு எது இஷ்டம் தான் செய்வேன், இதுதான் நல்லது, இது செய், அப்படி இல்லை. தேவ சித்தம் என்ன? வாட்ஸ் காட்ஸ் பிளான்? எனக்கு ஆண்டவர் உனக்கு என்ன வச்சிருக்கிறாரு அதை கேளுங்க, விசாரிங்க. கர்த்தர் காட்டுவார். நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காட்டுவார். உனக்கு கண்ணை வைத்து ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனை ஒரு நாளும் தீமைக்காக இல்லை. அதனால் அந்த மாம்சத்தில் இருக்கிறோம்ல, அந்த மாம்சம் ஏற்றுக்கொள்ளாது. மாம்சம் தேவ திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாது. இதெல்லாம் யார் செய்வா? ப்ராக்டிக்கலாக கிடையாது, ஐயா அப்படிலாம் வரும். ஆனால் அதை மீறி நீங்கள் தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுங்க, கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவார். உலகத்தான நீங்கள் 2வது படிக்கட்டில் இருக்குமா, அவன் 30வது படிக்கட்டில் இருப்பான். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவங்க எவ்வளோ வேகமாக மேலே ஏறினாங்களோ அவ்வளோ வேகமாக என்ன செய்வாங்க, கீழே இறங்கி அவங்க இருக்கிற இடமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நம்ம என்ன பார்க்குறோம், அவன் நல்லாக்கிறான், இவன் நல்லாக்கிறான், அவன் கம்மல் குத்தினுக்கிறான், அவன் இந்த தொப்பி மாதிரி முடி வச்சுனுக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அவன் இந்த பேண்ட் போட்டுனுக்கிறான், நான் இப்படி போட்டுனுக்கிறேன், ஐயோ அந்த ஃபாஸ்டர் ரொம்ப பண்ணுறாருப்பா, என்னை பார்த்தனே ஓடி போயிடுறானுங்க. இப்போது நானும் விட்டேன், சரி போங்கடா, நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன், நாங்கள் இப்படி தான் பாஸ்டர், நல்லா இரு போ. ஆனால் ஒன்று சொல்கிறேன், முட்டு சந்து மோதிட்டு தான், ஒன்று மோதி திரும்பி வந்தால் கிருபை, மோதலாட்டா மண்டை உடஞ்சி அங்கே தான் உக்காந்துருப்ப. மண்டை உடஞ்சதுக்கப்புறம் பாஸ்டர் நாங்கள் ஓஹோ என்னாச்சு பாஸ்டர் ஜோபம் பண்ணுங்க, சரி பண்ணிக்கிறேன்டா. வேதனை தானே. எத்தனை லட்சம் செலவு, ஐயோ கர்த்தாவே எவ்வளோ வேதனை. அப்பாவும் அம்மாவும் நிம்மதி இல்லாமல் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க. இல்லை, தேவ சித்தம் செய்கிறவன் உன்னால் அநேகருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். தானியேல் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேல் 6:4 வாசிக்கும் பொழுது வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகள் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி குற்றச்சாட்டும்படிக்கு தானியேலை ஹை பவர்ல இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறா? பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே, ஆமா அந்த ராஜ்யத்துல ரொம்ப ஹை போஸ்ட்ல இருக்கிறவங்க, கவர்னர்ஸ், சீஃப் செக்ரட்டரி, அட்வைசர் டு தி கிங், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, தானியேல் மேல என்ன செய்யறாங்க? குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆமா, ஏதாவது ஒரு தப்பு பண்ண கையங்களுமா புட்டிச்சிருந்தா குற்றம் சாட்டும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அதாயா நீதிமான். என்னைக்குமே நான் சொல்லுவேன், பர்ஃபெக்டாக இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட், அது இல்லை. நீ எல்லாத்துலேயும் பரிசுத்தமாக இருக்கணும். சொல்லுங்கள், எல்லாத்துலையும் என்ன இருக்கணும்? டோன்ட் கான்சன்ட்ரேட் ஆன் அ பர்ஃபெக்ஷன், கான்சன்ட்ரேட் ஆன் அ வீக்னஸ். எனக்கு எந்த வீக்னஸும் இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது, அவன் ரோபாட் தான். இப்போ இருக்க ரோபாட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன காட்டினா அழகாக இருக்குது, உங்களை காட்டினா அழகாக இருக்குது, கண்ணை சிமிட்டுது, சிரிக்குது, தோல்லாம்னா இருக்குது. பார்த்தா அந்த ரோபாட்டிக் ஷோ நடந்தது. ஓ மை காட், என்ன ஆகும்? அது அந்த கிறிஸ்து ஆட்சிக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. ஆயிரக்கணக்கான ரோபாட்ஸ் விற்பனை ஆகிருக்கிறது. பெட்டிலேருந்து திறக்கிறாங்க, திறந்தோன்னே அதே ஏஞ்சி உக்காந்து நடக்குதுங்க. ஐயோ, எல்லாம் பெண் ரோபாட் தான், ஆண் ரோபாட்டே இல்லை. அது என்னன்னு தெரியல. கொடுமையாக இருக்கு. குற்றம் சாட்டப்படாதவனாக தானியேல் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏன்? அவன் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் அவங்க ஜெபத்தில், ஆண்டவரே நான் இன்னும் நெருங்கி வரணும், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணணும்? இன்னும் நான் நெருங்கணும், உம்மை போல மாறணும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் என் சுயம் உடையட்டும், இன்னும் எனக்குள்ள இருக்க மாம்ச சிந்தைகள் அழியட்டும்.
என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர், இன்னும் பரிசுத்தப்படுத்தும். நான் எல்லாத்துலேயும் கரெக்ட், நான் எல்லாத்துலேயும் கரெக்டு, என்கிட்ட அது சுய நீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். உங்களுக்குள்ளே என்ன குறை இருக்குது? உங்களுக்குள்ள குறைய நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் பரிசுத்தம் அடைஞ்சிடலாம். நிறைய பேருக்கு நம்ம நான் ஜெபம் பண்ண, நான் சர்ச்சைக்கு போகிறேன், நான் காணி கொடுக்குறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், பாஸ்ட் என்ன தான் கூப்பிட்றாரு, காஸ்ட் என்ன தான் யூஸ் பண்ணுறேன். யோ அதெல்லாம் கிருபையா? ஆண்டன் நிற்க வச்சுட்டா அது கிருபை. நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் ஆண்டவர் அறியணும், இன்னும் இயேசுவை போல மாறணும். பேதுரு பேசுகிறான், அவன் இயேசுடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது. அந்த வேலைக்காரி பண்ண இவனும் அவரில் ஒருவனே. உங்கள் வார்த்தையில் இயேசு வெளிப்படுத்தணும், உங்கள் ட்ரெஸ்ஸில் இயேசு வெளிப்படுத்தணும். நீ வச்சுருக்கிற தலை இருக்கு பாருங்க, அந்த ஜோகனா முடி, என்ன முடி, ஆட்டபாம், அந்த குருவி கூடு முடி, இதெல்லாம் இயேசுவை பார்க்க முடியாது. சர்ச்சில் பாருங்கள், எல்லாம் தேவ தூதர்கள் குஞ்சிகள். குட்டி இயேசுநாதர் வெளியே போய் காலேஜில் பார்க்கணுமே, மகன் அவன் நடையே மாறுறப்பா, இப்படின்றான் அப்படின்றான் சர்ச்சில் வந்து அப்படியே மார்த்தாலே மார்த்தாலே, உன்னை மார்த்தாலும் கூப்பிட்றதா உன்னை மரியாலும் கூப்பிட்றதா எனக்கே தெரியலையே. எவ்வளோ தேவ பக்தி, எவ்வளோ அன்பு, ஐயோ எவ்வளோ. ஆமேன்னு சொன்ன உடனே அங்கே ஆரம்பிக்கிற அந்த ஸ்டெப்பு நரகத்துக்கு போகிற மாதிரி தான். இயேசுவை காண முடியலையே. ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் விடுங்க, என்னை காண்போர் உம்மை காணத்தக்கதாய். சொல்லுங்கள், என்னை காண்போர் இயேசுவை காணத்தக்கதாய் என் பேச்சு பேதுருவை போல வெளிப்படுத்திட்டோம். ஆனால் தானியேல் கிட்ட என்ன செய்ய முடியல, ஒரு குற்றமும் காணப்பட முடியவில்லை. காரணம் he was standing before God. Whenever he stood before God, he was cleansing him. அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டான். எருசலேமை நோக்கி ஜெபிக்கிறான், தேவனை பற்றி கொள்கிற தன்னை விட்டு கொடுக்கிறான். அவன் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணது எதை உண்டாக்கினது தான்? அவனை இன்னும் பரிசுத்தப்படுத்தினது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்தத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. என் மேலே என்கிட்ட எங்கே கரை இருக்குது பாருங்கள். கரை இருந்தால் பரவாயில்ல. சில வெள்ளை சட்டை போட்டிருப்பேன், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேனா வச்சு இந்த ப்ளூவாக இருக்கும். சில பேருக்கு பாஸ்டர் பரவாயில்ல. அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்கள் இருதயம் கடினமாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு லைனை போட்டுட்டு இதுக்கு மேலே தாண்ட முடியாமல் இருக்கிறீங்க. யாராவது உங்களை உங்களை இப்படி பிரதர் இப்படி இருக்கிறீங்க, இப்படி இருக்காதீங்க பிரதர்னா, மூக்குக்கு மேலே கோவம் வருது. என்ன பார்த்து இப்படி சொல்கிறாரு, என்ன பார்த்து இப்படி. அப்போ சுயம் உடையில தானே, இன்னும் சிலுவை இன்னும் சுமக்கல தானே. யாராவது உங்களை குற்றத்தை சொன்னாங்கன்னா, அப்படியா ரொம்ப சந்தோஷம், ரைட்டு, ஜெபம் பண்ணுறேன், நான் என்னை சீர்படுத்திக்கிறேன், சொல்கிறோம் தான் என் நீதிமான். தன்னைத்தான் சோதித்து தன்னைத்தான் நிதானிக்கிறவன் நியாயம் தீர்க்கப்படா. அருமையான தேவ ஜனமே, ஏன் பிரதர் குடிக்கிறீங்க? அது யாரை உங்களுக்கு சொன்னது? கூதி குதி குதி வானத்துக்கு போய் குதிக்கிறாரு. ஏன் அப்படியா? ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? யோ குடிக்காதையா, ஊதாதையா. அவரு பார்த்தாரா? அவரு காசா? யோ நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கும். குடியை கெடுக்கணும் அந்த போர்டில் எழுதி வச்சுருக்கிறான். நீங்கள் வாங்குகிற சிகரெட் பாக்கெட்டில் போட்டிருக்கு, இட் இன்ஜூரியஸ் யுவர் ஹெல்த், உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கணும் போட்டிருக்கு. குடிக்காத, பிடிக்காத, பொய் பேசாத, பெருமையாக இருக்காத, தாழ்மையாரு, உண்மையாரு, பரிசுத்தமாருன்னு சொல்கிறோமே. எதுக்காக தெரியுமா? நீங்கள் அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பென்ஸ் வாங்கணும், நீ BMW வாங்கணும், நீ 1க்கு 2 வீடு கட்டணும். ஆமாம், ஒரு வீடு கட்டினா போதாதா? 2 வீடு, 3 வீடு, 4 வீடு, 5 வீடு எல்லாம் கட்டி ஒன்றும் தப்பே இல்லை. நீ எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கிற, எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிற, நீ எவ்வளோ தாழ்மையாக இருக்கிற, எவ்வளோக்கு எவ்வளோ நீ ஆண்டவருக்காக நீ வாழ்கிற, சகிக்கிற தன்மை இருக்கா?
சபைக்கு வரீங்க, எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணுங்க, பிரைஸ் எல்லாம் தோத்துறோம். கழட்டி விட்டா வந்து எங்கள் பாஸ்டர் சார்ல்ஸ் சரவணன் சொல்லுவார், அந்த நெல்லிக்காய் மூட்டையில் நெல்லிக்காய் இருக்குமா, உருட்டி விட்டா என்னம்மா குருன்னு ஓடுமா. அது மாதிரி தான் திரும்ப பரலோகம் வர முடியாது. சபை என்பது ஐக்கியம். சொல்லுங்கள், சபை என்பது ஐக்கியம். குடும்பம் என்பது ஐக்கியம். சபையும் குடும்பமும் ஒன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில். இங்கே ஐக்கியம் இல்லாட்டினா வீட்டில் ஐக்கியம் இருக்காது, அங்கே ஐக்கியம் இல்லாட்டினா இங்கே ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சபை முடிஞ்ச உடனே பார்த்து விஷ் பண்ணுங்க, பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா. புதுக்கோட்டையில் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு ஐயா கிறிஸ்துவ அல்லாதவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். மாதக்கணக்கில் சபைக்கு வராரு. மனைவி எப்போதும் போல் பயங்கர அகேன்ஸ்ட்டு. ஒரு நாள் மனைவி கேட்டாங்க, ஏயா என்னை திட்டி 4 மாதம் ஆச்சு, என்னை அடித்து 4 மாதம் ஆச்சு, என்ன? இல்லை, நான் போகிற கூட்டத்தில் மனைவி அடிக்கக்கூடாது, மனைவி திட்டக்கூடாது, மனைவிட்டி அன்பாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியா? அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, அதனால தான் அவன்கிட்ட அன்பாக இருக்கிறேன். அப்போ நான் வரணுமே. சரி. உடனே அவர் அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிட்டார். ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, இன்றைக்கி சாயங்காலம் எங்கள் மனைவி சர்ச்சுக்கு வரான்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்றே புடவெல்லாம் எடுத்து துவச்சி அயன் பண்ணி வச்சுருக்குறாங்க, கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவாங்க, ஜெபம் பண்ணிங்கய்யா. சரி. பாஸ்டர் சும்மா இருக்க மாட்டாரா? அவர் எல்லா விசுவாசியும் சொல்லிட்டார், ஏய் மனைவி வருது, பார்த்துங்கண்ணே, இத்தனை மாதமாக அந்த அம்மாக்கா என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஜெபம் பண்ணோம். அந்த அம்மா நல்லா பட்டையா பெருசாக எல்லாம் வச்சு கிச்சு சர்ச்சுக்கு வராங்க. அங்கே இருந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த அம்மாவை பார்த்து, ஐயோ அம்மா, அக்கா, தங்கச்சி, வாங்க 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 வாங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் விசாரித்து அந்த அம்மாவுக்கு ஒரு குடும்பம் அந்த அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து இந்தாங்க வச்சுங்க, ரொம்ப சந்தோஷம். மாற்றம் மாற்றம். நம்ம சர்ச்சில் யாராவது வந்துட்டாங்கன்னா, பொட்டு வச்சுருக்குறாங்களாம். எவனோ ஒருத்தன் கம்மல் போட்டு வந்துட்டான், கஞ்சா கேஸ். ஐயோ அவன் அப்படி. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமான், எல்லாரிடத்துலையும் விசாரிக்கிறவன் நீதிமான், எல்லாருடைய கண்ணீரிலும் பங்கு பெறுகிறவன் நீதிமான். கர்த்தரை தான் விரும்புகிறார் ஐயா, பெருமை அல்ல. நான் ரொம்ப பர்ஃபெக்ட், அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பர்ஃபெக்ட் சொல்லுங்கள், பர்ஃபெக்ட் குறித்து பேசாதீங்க. பலவீனத்தை கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து அதை நிவர்த்தி செய்யுங்க. கர்த்தர் உங்களை நீதிமானாயும் கர்த்தர் மாற்ற வளர்கிறார். அல்லேலூயா. ஏன் நீதி ரொம்ப முக்கியம்? நம்முடைய தேவன் நீதிமான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். தேவன் அது கட்டளையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீதியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீதி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் சொல்லுங்கள், நீதி இல்லைன்னா ஆண்டோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நீதி இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது. நீதி இல்லைன்னா நாம் நாம் வாழ்க்கையிலே பெரிய இழப்புகளை இழக்க வேண்டியது இருக்கும். உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 10:13 வாசிக்கும் பொழுது, இன்று உனக்கு கற்பிக்கிற, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல், நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ளுங்க. கட்டளைகளும் கற்பனைகளும் ஏன் கைக்கொள்ள வேண்டும்? அவைகள் நமக்கு என்ன உண்டாகும்? நன்மை தரும், நன்மை உண்டாகும். கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய கற்பனையும் என்னைக்கு நீ மறைக்கிறாயோ, மறந்து போகிறாயோ, அப்போ நீ சுத்த ஆரம்பிப்ப. பாருங்க, சுத்து 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 சுத்து, கொடுகலிக்காய் முந்திரிக்காய் நிறைய நிறைய சுத்தி வா. அது பேர் என்னங்க? கொடுகரிக்காய் என்னது வர? கொலை கொலையாவா? கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய. ஆமாம், சுற்றிக்கினே இருப்ப, எதுவுமே இருக்காது.
நிம்மதியே இருக்காது, திருப்தியே இருக்காது. சொல்லுவேன், எனக்கு கல்யாணம் ஆனால் சரியாக போடும். நான் அப்படி தான் சொன்னேன். ஜபமே இல்லை என் வாழ்க்கையில், ஜீரோவில், மைனஸு. அப்போ பொண்ணை பார்க்குறாங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டேய் அந்த பிள்ளை பக்தி உள்ள பிள்ளைடான்னு. ரொம்ப சந்தோஷம். அப்போ யோசிக்கிறேன், அப்படியே டே அண்ட் நைட் ஜபந்தான். ஆமாம், ஜபம் 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 ஜபம். ஐயோ பிடி டீச்சர், ஐயோ எனக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப இஷ்டம். அப்போ அவங்களும் அந்த அம்மா ரொம்ப கிரிக்கெட்லாம் பார்ப்பாங்க. கேம்ஸ்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம். பரவாயில்ல, நான் என்ன எதிர்பார்த்தனோ ஒரு கொஞ்சம்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். நாங்களும் அப்படி தானே எல்லாம் யோசித்து பார்த்தேன். அதாவது மாமியார் வீடு வந்து மெட்ராஸ் கிட்டே இருக்கக்கூடாது, ஏன்னா அப்பப்போ அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாது. அதனால் மெட்ராஸ் கிட்ட தான் இருக்கணும். ஒரு 2-3 மணி நேரம் அப்படி போகணும், ஒரு ஜேர்னியாக இருக்கணும். அதாவது அப்படி போனால் வரணும். அதே மாதிரி அமைஞ்சதுங்க. அதே மாதிரி நான் யோசித்தேன், அவங்க மாமனார் மாமியார்லாம் அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கல்யாணம் ஆச்சு, ஒரே ஜாலி தான். சினிமா போடுறேன், பாரு ஏன் பிடிக்காதா? ஏன் சந்தோஷமா இருக்கு தெரியாதா? பாரு ராத்திரி 1:30 மணி, பாரு இதெல்லாம் பாரு, இதெல்லாம் ரொம்ப நல்லது, பாரு எனக்குலாம் அது ரொம்ப இஷ்டம். ஐயா ஜபம் பண்ணணும் மூடே போயிடுச்சுங்க. கல்யாணத்துக்கு முன்னால் உக்காந்து யோசித்த திட்டலைன்னா டே அண்ட் நைட். அதை மறந்துட்டோம். எது வந்துருச்சு? மோன்ட்ரோவில் ராஜி விஷன் ஒன்று இருந்தது. அன்றைக்கி தான் அந்த கடை இப்போ வந்து ராஜி டிவியாக மாறி போச்சு. ராஜேந்திரன் அண்ணன், இந்த ராஜேந்திரன் இன்னொரு ராஜேந்திரன் அண்ணன், நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அப்போ கேட்பேன், அண்ணா நாளைக்கு லீவுண்ணே ஒரு 10 கேசட் கொடுங்கண்ணா, ஃபோன் பண்ணிட்டா போதும் எடுத்து வச்சுருவார். அவருக்கு இருக்க ஞாபக சக்தி பாருங்கள். போன மாதிரி இது கொடுத்தேன், போன மாதிரி இது கொடுத்தேன், போன மாதிரி இது கொடுக்கல, இதெல்லாம் எடுத்துன்னு போங்க. அவ்வளோ ஞாபக சக்தியாக கொடுப்பார். 10 கேசட் கொடுப்பேன், பையில் போட்டு கொண்டாந்து ராத்திரெல்லாம் போட்டு பார்க்குறது. எங்கே ஜபம் போயிடுச்சு, திட்டமிட்டுதல் போயிடுச்சு. திட்டமிட்டோம் ஆனால் கத்தர் இல்லை, திட்டமிட்டோம் அங்கே வாஞ்சை இல்லை. திட்டமிட்டோம் ஆனால் சுயமாக திட்டமிட்டோம், தேவ நீதி நிறைவேறலை. நான் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். இன்னைக்கு தேவ திட்டம் நிறைவேறதுக்கு உங்கள் சுயத்தை உடைங்க. தேவன் நீதி உள்ளராய் கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க செய்வார். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும். சொல்லுங்க, கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டால் உங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யும்? நன்மை உண்டாகும். என் வாழ்க்கையில இன்னைக்கு அந்த நன்மையை பார்க்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நான் செய்யல, ஆனா என்னைக்கு நான் செய்ய ஆரம்பித்தேனோ கர்த்தர் இன்னைக்கு என்னை கைவிடவே இல்லை. அப்படி சொல்றாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லது. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மீகா 6:8, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நன்மை இன்னதென்று அவர் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. இதான் கட்டளையும் கற்பனையும். நீ என்ன செய்யணும்? நியாயம் செய், நீதி செய், இரக்கத்தை நேசி. உனக்கு தேவன் முன்பாக எப்படி இரு? மனத்தாழ்மையாயிரு. அந்த நாட்களிலே பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். தங்களுக்கு பெரியந்தம் கோபுரத்தை கட்டணும்னு புறப்பட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்? இறங்கி வந்தார். வேதம் சொல்ல, தேவன் என்ன செஞ்சாரு? இறங்கி வந்தார். அருமையான தேவட ஜனமே, இயேசு இறங்கி வர போகிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மனத்தாழ்மையா இல்லாம கர்த்தரை தேடாம, நியாயம் செய்யாம, இரக்கத்தை பிடித்து கொள்ளாம இருந்த அந்த சந்ததியை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தாறுமாறா மாற்றினார். டேய் செங்கல் கொண்டு வாடானா அவன் மணலை கொண்டு வரான், டேய் மணலை கொண்டு வாடானா அவன் செங்கலை கொண்டு வரான். என்ன ஆயிடுச்சு? மொழிலாம் என்ன ஆயிடுச்சு? தாறுமாறாகிட்ட. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தரை தேடலாட்டினா வாழ்க்கை என்ன வரும்? எல்லாம் சொல்லுங்களேன். தாறுமாறா பஸ்ஸு தாறுமாறா ஓடி வீட்டின் சுவற்றில் மேல் மோதி, முதியோர் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாராம். டிக்கெட் போய் சேர்ந்துருச்சு. நினைச்சாரா? பெருசு காலை உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்ததான்? பேப்பரில் வாசித்தேன்.
பெரியவர் செடிக்கு தண்ணி ஊற்றி கொண்டிருந்த பொழுது, ஆமாம், சிதம்பரம் டு கடலூர் போன ஒரு பஸ் என்ன செஞ்சிருச்சு, வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. காரணம் என்ன? பஸ் என்ன செஞ்சிச்சு? தாறுமாறாய் ஓடி புளியாமரத்தில் மோதி. இதுதான் நியூஸ் பேப்பர் எடுத்தாலே மோதல், கடத்தல், குத்தல், சாவு, இப்படி தான். நல்ல செய்தி என்பது என்னது? நல்ல செய்தி, எஸ்ஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்கள். இது மாதிரி செய்தியே கிடையாது பேப்பரில். ஆனால் பரிசுத்த வேதாமத்தில் எல்லாமே கர்த்தர் நல்ல செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பா நீ தாறுமாறாகாதப்பா, வேணாம்ப்பா, உன் வாழ்க்கை தாறுமாறாயிடக்கூடாது, உன் கல்யாண வாழ்க்கை தாறுமாறாயிடக்கூடாது. உங்கள் அப்பா அம்மா உன்னை படித்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க, அப்பா அம்மா எனக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்கன்னு கேளுங்களேன். வச்சுருக்காங்க லிஸ்ட்டு. ஆமாம், பல லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக? உன் வாழ்க்கை கட்டப்படணும். ஏசப்பா அது போல தான், நீ நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் உலகத்தானா இருக்கக்கூடாது, நீ பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீ தாறுமாறாக இடக்கூடாதப்பா, அதனால் நியாயம் செய், இரக்கத்தை நேசி, தேவன் முன்பாக என்ன செய், மனத்தாழ்மையாய் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய நீதி நிறைவேற்றும் பொழுது, முதலாவது கர்த்தர் செய்கிற என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு எல்லாமே அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்வார். சங்கீதம் 5:12. நீதியை தேடுவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா, முதலாவது அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். சங்கீதம் 5:12. கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தாலே அவனை சூழ்ந்து கொள்வீர். இப்போ நீங்க எல்லாம் எழுதுறீங்க, சில பேர் எழுதாத சில ஞானிகள்லாம் இருக்கிறீங்க, அவ்வளோ மைண்டில் ஏற்றுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் வீட்டுக்கு போனால் கொலைப்படி தான். ஆனால் எழுதுகிறவங்க எழுதிங்க, நீங்கள் கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை அனுகூலமாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பாஸ்டர் நான் 5 வருஷமா ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் ஒன்றுமே வரலையே. காத்துரு. புதுக்கோட்டையில் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெரிய பணக்காரங்க அவங்க. கல்யாண மேட்டரில் கூட பிறந்தவங்க அம்மா அப்பா எல்லாம் அந்த அம்மாவை வெறுத்துட்டாங்க. கிறிஸ்துவ அல்ல, ஆனால் அவங்க இப்போ சில வருஷம் முன்பு தான் ரட்சிக்கப்பட்டாங்க. கல்யாணம் ஆகி 20 வருஷம் மேலே ஆகிடுச்சு, ரட்சிக்கப்பட்டாங்க 20 வருஷம் கழித்து. கொஞ்ச நாளில் அவங்க வீட்டுக்காருக்கு பக்காவாதம் வந்து ஸ்ட்ரோக் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கை கால் வாயெல்லாம் கோணிட்டு போயிடுச்சு. அந்த அம்மா வேலைக்கே போகலை, ஐயா வேலைக்கே போகலை. தரித்திரம், கஷ்டம். பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்க, இன்னொரு பையன் +1 படிச்சுட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் வந்து அவர் 10 கிலோ அரிசி கொஞ்சம் பருப்பு இருப்பெல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி குடும்பத்தை பண்ணியிருக்காரு. அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாது இருக்கிற தேவன், எங்களை நடத்துகிறீரே, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு 39 வயசு ஆகிடுச்சு. விசுவாசிங்களாம் சேர்ந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் அந்த உதவி அவங்களுக்கு பத்தலை. அப்போது அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணலாமே, நீங்கள் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஜாப் at 39 years. அப்போ இவங்க அப்ளை பண்ண போனால் இவங்க கிளாஸில் படித்தவங்க ஒரு அம்மாவை வீதியில் செஞ்சுருக்காங்க, கடை வீதியில் செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்க எல்லாம் விசாரித்து இந்த மாதிரி போடு பார்ப்போம் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணால் அதுக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ். இந்த அம்மா சொல்லிச்சு, ஞாயிற்றுக்கிழமை நான் செத்தால் வரமாட்டேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் சொன்னாங்களாம். பாஸ்டர் விசுவாசம் சொன்னால், நீங்கள் காலையில் கிளாஸ் போயிட்டு சாயங்காலம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச்சுக்கு வரலாம். இந்த அம்மா சொல்லிச்சு, அப்படிப்பட்ட வேலையே வேணாம் எனக்கு. அவ்வளோ வைராக்கியம். அந்த அம்மா எக்ஸாம் எழுதுனாங்க, பாஸ் ஆகிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கட் அடிச்சாங்களா? என்ன பண்ணாங்க? நம்ம ஆளுங்களாம் கட் அடிக்கிறதுல கில்லாடிங்க, ஆனால் ஓனானா ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு எல்லாமே. அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை நான் சண்டே சர்வீஸை விடவே மாட்டேன், இத்தனை வருஷம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சண்டே நான் மிஸ் பண்ணதே இல்லை. எக்ஸாம் எழுதுனாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. சண்டே போனவங்களாம் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. இந்த அம்மா பாஸ் ஆகிடுச்சு.
அவங்களுக்கு போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 கிலோமீட்டர் தள்ளி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த அம்மா இருக்கும் பொழுது அங்கே பாருங்கள் கர்த்தர் இன்னொரு அற்புதம் செய்கிறாரு. அங்கே அந்த அம்மாவை தெரிஞ்சாரம்மா, மேடம் இங்கே நின்றுருக்கீங்க. இல்லை இந்த மாதிரி போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க, அதான் பார்த்துட்ருக்கோம். வாங்க வாங்க, நான் தான் சூப்பரன்ட்டு வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட ஹெட் கிளர்க் ஐயோ என்னையா பாரு, இல்லை மேடம் இவங்களுக்கு கிட்ட தான் போட்டிருக்கு 38 கிலோமீட்டர் கிட்ட தான் போட்டிருக்கு, நல்லா பாரு. நான் இல்லை 30 நான் சொல்கிறேன் எடியா அந்த ரெஜிஸ்டர் இது எல்லாம் பார்த்தா இந்த ஹெட் கிளர்க்குக்கே தெரியாது. முந்தின நாள் ராத்திரி அவங்களுக்கு ஒரு அப்டேட் ஆகிருக்குது. ஒரு ஸ்கூல் டீச்சரு ரிட்டையர் ஆகிட்டாங்க. முந்தின நாள் தான் அவங்களுக்கு அப்டேட் வந்திருக்குது. உடனே அவன் கை காலம் ஆடி சொன்னானா, இது மந்திரி பார்க்கணும், மந்திரியாவது சந்திரியாவது போடு இந்த ஸ்கூலுக்கு போடு, நான் சொல்கிறேன்ல போடு. அப்போ மேடம் இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது? என் தெருவில் இருந்து 3வது தெரு தான் அந்த ஸ்கூல். புரியலையா? இதெல்லாம் புரியாத உங்களுக்கு? 38 கிலோமீட்டரில் தூரத்தில் இருந்த வேலையை கர்த்தர் மாற்றி 3வது தெருவில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு இந்த அம்மா வேலையை கர்த்தருக்கு ஏற்பாடு பண்ணார். எவ்வளோ நல்லவர்! அல்லேலூயா! அநேக சாட்சிங்க. கர்த்தரை வைராக்கியமா பிடிங்க, கர்த்தரை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா! நீதிமான் என்னும் காரணியத்தினாலே கர்த்தர் அவர்களை முடிசூடுவார். உங்களுக்கு நன்மை உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, நன்மை உண்டாகும். நீ அலைந்து திரிவது இல்லை, நீ தாரமாராய் போவது இல்லை. அல்லேலூயா! தேவ சித்தம் செய், நீதியாயிரு, கர்த்தரை தேடு, உண்மையாயிருங்க. கர்த்தர் சங்கீதம் 5:12 கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் 1:3 என்ன வாசிக்கிறோம்? அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பாசர் வாய்க்குது? ஐயோ, நீ முறுமுறுக்கிறனால தான் அவிசுவாசமாய் போன, நீ விசுவாசம் இல்லாதவனாய் போனபடினாலே கர்த்தர் அங்கே அநேக அற்புதங்கள் செய்யவில்லை. அவர் கடந்து போயிட்டார். விசுவாசி கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார். கொஞ்ச காலம் பாடு, நிந்தனை, அவமானம், நெருக்கங்கள், உபத்திரங்கள் எல்லாம் சகித்துக்கோ. எல்லாத்தையும் ஏற்று கர்த்தருக்காக நீங்கள் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு காரினியும் என்னை கேடகத்தால் கர்த்தர் உன்னை முடி சுட்டுவார். ஒரு நாள் வரும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். காத்துரு. அது வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கோட ஆலோசனை நடவாமல், பால் வழியில் இல்லாமல், பரியாசக்காரர். ஆமா, வாலிப தம்பி தங்கச்சி, உன் பாதையை கொஞ்சம் செக் பண்ணி பாரு. நீ பைக்கில் உட்காந்து போகிற ஆளை பாரு. ஆமாம், உட்காந்துருக்கிற இடத்த பாரு, நிற்கிற இடத்த பாரு. சும்மா மாலியம் போய் நின்றுட்டு அவன் ஜொல்லு விட்டுட்டு நிற்காத. அவன் 2 3 போகும். எனக்கு இல்லையேன்னு நான் நினச்சிட்டு இருக்காத. உனக்கு ஆண்டவர் இதை காட்டிலும் பெட்டராக கொடுப்பார். அல்லேலூயா! இப்போலாம் சொல்லியிருக்கேன், லைசன்ஸ் வாங்காமல் ஏன் பைக் வாங்குறீங்க? அது வாங்குவாங்க, அது உலகத்தான், அப்படி தான் இருப்பான் அவன். எங்கேயாவது மோதி டம்முன்னு மோதுவான் பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாஸ்டர். யாராவது ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்தால் சொல்லுங்கள், என்னடா ஆச்சு? போலீஸ்காரன் பிடிச்சிட்டான் பாஸ்டர். அவர்கிட்ட போகலாமா இவர்கிட்ட போகலாமா? எதுவுமே யார்கிட்டையும் போவானா? இருக்கட்டும், பைக் கொஞ்சம் அன்றைக்கி கொண்டு வந்தான். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நான் பண்ண மாட்டேன், லைசன்ஸ் கொண்டு வா, காட்டு, நான் ஜெபம் பண்ணுறேன். நம்ம நீதி அதுதான், நான் கற்றுக்கொண்ட நீதி அதுதான். அநீதி வாழ்க்கையில் செய்யவே கூடாது. சொல்லுங்கள், அநீதி வாழ்க்கையிலே செய்ய. நான் சொல்லிட்டேன்ல, நாளைக்கே எனக்கு சோதனை வரும், நீதிக்கு அநீதிக்கும் வரும். நின்று ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா! கொஞ்ச நாளைக்கு முன்னால் என் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சு. என்னடா வந்திருக்கு நான் பார்த்தேன். யோசிச்சிட்டே இருக்கும்பொழுது டக்குனு காணாம போயிடுச்சு. உள்ளே வந்தது வெளியே போயிடுச்சு. டக்குன்னு ஏடிஎம்மில் போட்டு என்ன பண்ணியிருக்கலாம், எடுத்துருக்கலாம். அந்த நேரத்தில் நமக்கு வரும். மிக்டர் செல்வன் யாருன்னு வீட்டுக்கு வர மாட்டாங்க, சர்ச்சு தான் வருவாங்க. பேங்க்லேருந்து 4 பேர் வருவாங்க. எவ்வளோ அவமானம்! திருப்பி கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? கொடுக்கணும் தானே. கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்? உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ண முடியாது, கம்பி மத்தியில் பிரசங்கம் பண்ணணும். ஏன் அதுக்கு இந்த சின்ன காரியத்துக்காக வேண்டி இச்சிக்காதீங்க. கர்த்தர் என் தேவையெல்லாம் சந்திப்பார். அல்லேலூயா! சோதரன் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமானாய் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு பாதுகாக்கிறார். நீதிமானாய் நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு?
பாதுகாக்கிறார். எபேசியர் 6:12 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நீ நீதியாய் உண்மையாய் நேர்மையாய் இருக்கும் பொழுது உனக்கு நிறைய பிரச்சனை வரும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். குடிக்க மாட்டேன் சொல்லும்போது தான் சாயங்காலம் இட்டாலியன் ஸ்டஃப் வரும். ஆமாம், நானும் அது மாதிரி தான் பிடிக்க மாட்டேன்னு இல்லை. அன்றைக்கி 555 பிரட்ஜஸ் அண்ட் ஹெட்ஜஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாரு. டேய் என்ன ஸ்மூத்தாக இருக்கும் நாப்ல. அப்படியா, நீ ட்ரை பண்ணி பாருங்க, நைஸாக இருக்கும் நாப்ல. அப்போ தான் பாஸ்டர் சொன்ன வார்த்தை வந்துச்சு, பாவம் செய்கிறப்போ குலோப்ஜாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? எப்படி இருக்குமா? குலோப்ஜாம் உன்னோட நிறுத்தாது. அப்புறம் என்ன ஆகும்? ரெண்டாவது ஆத்மாவை கொல்லும். சொல்லுங்க, ஆத்மாவை, பாவம் ஆத்மாவை கொல்லும். சில டிக்கெட்லாம் இருக்குது, நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் இது இந்த மேட்டரில் இந்த அந்தகார லோகாதிபதிகளோட என்ன செய்ய முடியாது. ஆமாம், இப்படி பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்ன பண்ணணும்? அதை நம்ம சரி பண்ணணும்னா 14வது வசனத்தை வாசிங்க. 14 எபேசியர் 6:14 வாசிக்கும் பொழுது, சத்தியம் என்னும் கச்சை என்ன செய்யணும்? உங்களை அறையிலே கட்டுகளாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். ஆமா, அப்போ நீதி என்னும் மார்க்கவசத்தை கட்டி கொண்டா, ஆமா, அது கால் டாஸ்மார்க் கடையில் போவோம், ஆடும் ஆடும். ஆமாம், ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து 24 ஹவர்ஸ் கூட ஆகலை. எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டாரு படம் பார்க்க. அங்கே உட்காந்து அழுதேன். அங்கேயும் ஒரு அற்புதம் நடந்தது. சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க. அல்லேலூயானாரு, அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் அன்னைக்கு வந்து தீர்மானம் எடுத்தேன், இன்னி செத்தால் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு. அப்போது நாங்கள் தேட்டர் கான்ட்ராக்ட்லாம் விட்டுட்டோம். விட்டுட்டு எங்களுக்கு ரெகுலர் ஜாப் இருக்குது, அந்த ஜாப் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு பெரிய தேட்டர் ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணி, கொஞ்சம் வாங்க நாப்பில், எனக்கு தெரியும் எது கூப்பிட்றாருன்னு. போனேன். அவர் பெரிய பெரிய அந்த காலத்தில் 1000 கோடி சொத்து வச்சுருந்தார். சிவாஜி கணேசனுக்கே இவர் பணம் கொடுக்குற ஆள் அவர். அப்போ கூப்பிட்டா, தம்பி சரியாக பண்ண மாட்டேன்றாங்க தம்பி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன், நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணோம். அவருக்கு 9 தேட்டர் இருக்குதுன்னு அன்றைக்கி தான் சொன்னார். வெவ்வேறு பேரில், ஆனால் ஒரு ஓனர் தான். எடுத்து செய்யுங்க. அந்த நாட்களில் எங்களுக்கு மாதம் 1 லட்சம் தரனாரையா. 1981 82 1 லட்சம், இன்றைக்கெலாம் 1 கோடி மாதிரி தரேன், எடுத்து நீங்கள் செய்யுங்க, நம்ம பேர் கெட்டிடக்கூடாது. ரொம்ப ரிமார்க் வருதுன்னாரு. அப்போ சொன்னேன், ஐயா நானே சினிமா பார்க்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வர வேணாம், நீங்கள் ஆளை அனுப்பி எல்லாம் கவுனிங்கன்னு. நான் சொல்கிறேன் அண்ணே, சொல்கிறேண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணான்னு வந்துட்டேன். இது வரைக்கும் அந்த ஆளை மூஞ்சி கூட நான் பார்க்கல. கத்தரனை கைவிடலை, கத்தரங்களை கைவிடலை. கத்தர் இந்த வியாபாரத்தில் கத்தர் உயர்ந்த நிலைமை கத்தர் கொண்டு வந்தார். அன்றைக்கி நான் 1 லட்சத்தை பார்த்துருந்தா இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் இல்லை. சினிமா துறையில் நான் போயிருக்கேன், என் வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கத்தர் என் வாழ்க்கையை தாரமாறாக்கலை. நீங்கள் மார்க்க வசத்தை அணிந்து கொள்ளுங்கள். நீதி என்னும் மார்க்க வசத்தை அணிந்து கொண்டா குடி வெடி விரி பிடி குட்டி சுட்டி புட்டி கிட்டிலாம் நெருங்கவே முடியாது. அல்லேலூயா. சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. புரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. பாவம் உங்களை அணுக முடியாது, கத்தரே பாதுகாப்பார். அப்போ யூ ஷுட் ஹாவ் தி என்னது சொல்லுங்கள், என்ன இருக்கணும்? பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் என்ன இருக்கணும்? எப்போதும் இந்த ரோமர் போர் சேரெலாம் இங்கே ஒரு இரும்பு போட்டிருப்பாங்க. அது என்னது? ஈட்டி வந்தாலும் அது என்ன செய்யாது? உயிரை எடுக்காது. நீங்கள் நீதி என்னும் மார்க்க வசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பாவம் உங்கள் இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்காது, பாவம் உங்கள் கண்ணுக்குள்ளே வராது, பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்? இது நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாப்பை கொடுப்பார். நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:34. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பாவம் எந்த ஜனத்துக்கு என்ன உண்டாகும்? இகழ்ச்சி. நீ கீழே இறங்குவாப்பா. ஹலோ பிரதர் சிஸ்டர், பாவம் ரகசிய பாவம் இருந்தால் நீ கீழே போயிட்டே இருக்க. பாவம் ஒன்று ஆளுகை செய்யக்கூடாது, நீதி ஒன்று ஆளுகை செய்யணும். நீதி ஒன்று ஆளுகை செய்தால் நீ உயர்ந்து கொண்டே போவ.
நீ உயர்ந்து கொண்டே உயர்த்திக்கிட்டே இருப்பார். 1 கோடி 2 கோடி 3 கோடி 5 கோடி 10 கோடி 20, இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாது. நீ சமாதானமாக இருப்ப, நீ சந்தோஷமாக இருப்ப, வியாதி இல்லாமல் இருப்ப, துக்கம் இல்லாமல் இருப்ப, வீட்டில் பணம் பெட்டி 0, பேங்க் பேலன்ஸ் 0, ஆனால் உனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருப்பாருங்க. அதுதான் என் மெய்யான ஆசீர்வாதம். அல்லேலூயா. முதலாவது காரியம் பார்த்தோம், நீதிமானை நடக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு சொல்லுங்க? காருண்யம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். 2வது, கர்த்தர் உனக்கு பாதுகாக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். 3வது, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God will exalt you. God will exalt you. Hallelujah. Hallelujah. கர்த்தர் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 112 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 112:2 வாசிக்கும் பொழுது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தரோட வருகை தாமதிக்குமே. ஆனால் நீங்கள் இன்னைக்கு வேலை செய்கிறது ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம். யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். அவன் பாவத்தை வெறுத்து ஓடி தேவ நீதியை நிறைவேற்றுகிறான். அதனால் அவனுக்கு வந்து சிறைச்சாலை. காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத சிறைச்சாலை அனுபவம், காரணமில்லாத துக்கம், காரணமே இல்லாத மனவேதனை. ஆனால் அவன் சொப்பனை திறக்கலை. அவன் பல வர்ணி அங்கேயே இழந்தான், தகப்பனை இழந்தான், சகோதரனை இழந்தான். ஆனால் அவன் கண்ட சொப்பனத்துக்காக நின்றான். கர்த்தர் அவனை வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் வம்சத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு நீதிமான் நிமித்தம் ஆபிரகாம் கேட்குறான், ஆண்டவரே ஒரு நீதிமான் நிமித்தம், ஒரு நீதிமான் நிமித்தம் உன் வீட்டை கர்த்தர் காப்பார். ஒரு நீதிமான் நிமித்தம் உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? எதிர்பார்க்குறீங்களா? உலகத்தில் வர சமாதானம் அது உங்களை அழிக்கும். உலகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம் உங்களை கர்த்தர் விட்டு தூரமாய் கொண்டு போகும். ஆனால் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் உங்களை உயர்ந்து கொண்டே போகும். உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் நீதியை செய்கிறவனாக, ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், in my personal life, Lord, let me fulfill the righteousness of God. ஏன் நீதி ரொம்ப முக்கியம்? ஆண்டவரோட வருகையிலே நாம் போகணும். ஆண்டவர் நீதியை விரும்புகிற தேவன். அவர் நீதியை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். பாவமே இல்லாத தெய்வம், பாவமே பாராத தெய்வம் நமக்காக பாவமானார். 3 முக்கோடி தெய்வங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு தெய்வம் இரத்தம் சிந்தினார். அவர் நீதியை நிறைவேற்றினார். அந்த நீதி நிறைவேற்றுவதற்கு அவர் இன்னொன்று காரியத்தை செய்ய போகிறார். நீதியாய் நடந்தவர்களையும் தன்னுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நிறைவேற்றினவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்திலே ஆண்டவர் நம்மளை எல்லாரும் கொண்டு போய் சேர்க்க அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் அந்த நீதி நிறைவேற்றணும்னு விரும்புகிறீங்க? உங்கள் ஞானஸ்தானம் எடுத்த அனுபவம் ஞாபகம் இருக்கா? என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு? ஞானஸ்தானம் தொட்டியில் சொன்ன வார்த்தைலாம் ஞாபகம் இருக்கா? என்ன வந்தாலும் நான் உண்மை விட மாட்டேன், என்ன வந்தாலும் நான் சபையை விட்டு விட மாட்டேன், என்ன சூழ்நிலையிலும் நான் உண்மை விட்டு நான் தூரமாய் போக மாட்டேன், உண்மை நேசிப்பேன்னு சொல்லி ஞானஸ்தானம் தொட்டியில் வாக்கு கொடுத்தோம். நீங்கள் அந்த வாக்கு எப்படி இருக்கிறது? நீதி என்றால் என்ன? நாம் தேவனோடு சரியான நிலையிலே வாழுதல், தேவனோடு சரியான விதத்திலே அவரை பின்பற்றுதல், கட்டளைகளையும் வாக்குங்களையும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை உண்மையாய் நேசிக்கிறது நீதி.
நீதியாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் உனக்கு அனுகூலமான காரியத்தை கர்த்தர் செய்வார். நீதியாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பார். நீதியாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீதி இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். ஆண்டவர் உங்களை இந்த வார்த்தையோடு பேசியிருக்கிறார் என்றால் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தையை விட்டு விடாதீங்க. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த யூடியூபை போட்டு இந்த வார்த்தையை கேளுங்க. அப்பா வருகை ரொம்ப சீக்கிரம். அவன் வருகையில் போயிடணும். அவரோட வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்தானத்துக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். தேவ நீதி நிறைவேற இப்பொழுது இடம் கொடு. தேவ நீதி நிறைவேற ஒப்பு கொடுங்க. அவர் ஒப்பு கொடுத்த பொழுது யோவான் ஸ்தானகன் தேவ நீதியை நிறைவேற்றினான். வானம் திறந்தது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து, இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று பரலோகம் சாட்சி கொடுத்தது. இன்னைக்கு உங்கள் பரலோகம் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்கிறது? ஆண்டவருக்கு நீங்க பிரியமாய் நடக்கிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை என்னால் செய்ய முடிகிறதா? அவர் எதை எதிர்பார்க்கிறார்? உண்மையாயிருங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையாயிருங்க, பரிசுத்தமாயிருங்க, ஆயத்தமாயிருங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீங்கள் என்ன செய்யணுன்றதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் வழிகாட்டி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நீதிமான சந்ததியை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்குதான பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நன்றி. நாங்கள் நீதியை நிறைவேற்றி நீதிமானாய் வாழ கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளோடு பேசட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.